ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிச்சு பல சினிமா பிரபலங்கள் அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் 44 பேர் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுல 2 பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற விஷயமும் இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த கொடூரமான தாக்குதலுக்கு பல சினிமா பிரபலங்கள் அவங்களோட கடும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீர் ஆளுநரோட ஆலோசகர்கிட்ட உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கால் பண்ணி விசாரிச்சுட்டு அங்க நடந்திருக்கக்கூடிய நிலவரங்களை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் வீரர்களோட தோளோடு தோல் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஜம்மு காஷ்மீர் புல்வாமா தாக்குதல் கடுமையான கண்டனத்திற்குரியது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க வரிசையில் நடிகர் சூர்யா அவர்களும் அவரோட கண்டனங்களை தெரிவிச்சு வந்திருக்காரு. இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நடத்தப்பட்ட கொலைத்தனமான தாக்குதல் கேள்விப்பட்டு மனசு உடைஞ்சு போயிட்டேன். நமக்காக மகன், அப்பா, சகோதரர் இல்லை கணவரை இழந்து வாழ்ற குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரியும் நடிகர் சூர்யா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே நேரம் ஒரு நடிகையும் சமூக ஆர்வலமாக இருக்கக்கூடிய நடிகை கஸ்தூரி இந்த தாக்குதலை பற்றி ஆன்லைன் விகடன் மேகசினுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நாட்டோட இறையாண்மையும் பெருமையும் காப்பாற்றுவதற்காக தான் உயிரையும் தியாகம் செஞ்ச வீரர்களுக்கு என் கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிறேன். உலகத்தில் எந்த மொழியில் தீவிரவாத செயல்கள் நடந்தாலும் அதன் தொடக்கம் பாகிஸ்தானாக தான் இருக்கு. அவங்க கேட்டது மாதிரியே அவங்க நம்மகிட்ட இருந்து பிரித்து அனுப்பியும் நமக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. இனி நம்ம ராணுவ வீரர்கள் ஒருத்தவங்க கூட சாவக்கூடாது. அமெரிக்காவும் சீனாவும் ஆயுத விற்பனை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக சகோதர நாடுகள் இருக்கக்கூடிய நாம என்ன எத்தனை வருஷத்துக்கு அடிச்சுக்க போறோம்? நான் இப்படி சொல்றதால என்ன தேச துரோகி அப்படிங்கிற மாதிரியோ பிரிவினைவாதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட வேண்டாம். இது என்னோட உணர்ச்சியோட வெளிப்பாடு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம சகோதரர்களை இழக்க போறோம்? உலக நாடுகளில் தலையிட்டு சுமூக நடவடிக்கை எடுக்கிறோம். அப்படி இல்லைனா பாகிஸ்தானுக்கு தைரியம் இருந்தா நம்ம கூட நேருக்கு நேர் போர் புரிஞ்சு காஷ்மீரை எடுத்துக்கிட்டோம். இந்த பிரச்சனைக்கு இதான் என்னோட தீர்வு அப்படிங்கிற மாதிரியும் நடிகை கஸ்தூரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தினவர் யாரு அப்படிங்கிறத பத்தியும் அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்க போறோம். பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ்-இ-முகமது இப்படிப்பட்ட அமைப்பை சேர்ந்தவன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். அவரோட பேரு முகமது தார். அவருக்கு வயசு 22. வெடிகுண்டு நிரப்பப்பட்ட வாகனத்தோட ராணுவர்கள் இருக்கக்கூடிய கான்வாய்க்குள்ள புகுந்து வெடிகுண்டு வெடிக்க செஞ்சிருக்கான். 200 கிலோ எடை இருக்கக்கூடிய ஆர்டிஎஸ் ரக வெடிகுண்டு வெடிச்சு செதறி இருக்கு. இந்த சம்பவத்துல தான் 44 பேரும் பலியாயிருக்காங்க. தாக்குதல் நடத்தின பயங்கரவாதி புல்வாமா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிபாத் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவன். பள்ளி படிப்பை பாதிலேயே விட்டுட்டு இவன் தற்கொலைப்படியாகவும் மாறி இருக்கான். இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.